என்ன சொல்றதுக்கு? இவங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? சினிமா துறையிலும் போய் கால் பத்தி கோமாளியா அவங்கள பாத்துட்டு இருக்காங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் உங்களை தான் நீங்க ஏமாத்திப்பீங்களே தவிர மக்களை ஏமாத்த முடியாது. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். வா தமிழா வா அப்படின்னு ஒரு ஷோ கலைஞர் டிவில ரொம்ப ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு நீயா நானா ஷோ மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்தை பத்தி ரெண்டு விதமான கருத்துக்களை உடைய பீப்புள்ஸ் ரெண்டு பக்கமா வந்து பேசிப்பாங்க. இந்த வாரம் சோசியல் மீடியாவில் பிரபலமா இருக்கவங்க சமூகத்தை வந்துட்டு சீரழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு டாபிக். ஸோ இது சம்பந்தமா வந்துட்டு இல்லைன்னு சொல்ற ஒரு குரூப், ஆமான்னு சொல்ற ஒரு குரூப். ஸோ இல்லைன்னு சொல்ற குரூப்ல யாத்திரமா உட்காந்துக்கிட்டு இருக்கா நம்ம வாட்டர்மெலன் சார் வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. வழக்கம் போல தான் எப்பவுமே தன்னுடைய வீடியோவில் பேசுற மாதிரி அங்கேயும் போய் பேசிக்கிட்டு இருக்காரு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, நான் வந்துட்டு வளர்ந்துட்டு வரேன், வளர்ச்சியோடு சேர்ந்து ட்ரோலும் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச, அதுக்கு ஆப்போசிட்ல இருந்தவங்க யோ உன் வீடியோல நீ என்ன வேணாலும் பேசிக்கலாம், இன்டர்வியூ போற இடத்துல என்ன பேசலாம், ஆனா ஆப்போசிட்ல இருக்கவங்களாம் அப்படி பேச முடியுமா? அவங்க நீ என்ன பேசினாலும் எதிர்த்து பேசணும்னே வரவங்க ஐயா. சரியான பாயிண்ட்ல செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு பெண்ணு பேசிட்டு போயிடுச்சு. ஆனா எல்லாருக்கும் வளர்ச்சி வரும், ட்ரோல் வரும், ஆனா உனக்கு வெறும் ட்ரோல் மட்டும் தான் வளருது, வளர்ச்சிலாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல ஒரு ஆஃப் பண்ணிட்டாங்க வாட்டர்மெலன் சார். இது பத்தாதுன்னு, அதாவது வாட்டர்மெலன் சார் ஸ்டைல்ல இருக்க ஒரு பொண்ணு என்ன சொல்றதுன்னா, அவருக்கு நிறைய ஃபேம் வந்துருச்சு, ஆனா அதுக்கப்புறமா அவருடைய நடிப்பு திறனை வளர்த்துக்கிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொன்னப்ப அவர் பயங்கரமா கோவப்பட்டாரு. யாரு? தான் டீமை சேர்ந்த ஒரு பொண்ணை பத்தியே பயங்கரமா கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் என்னை பத்தி, நான் யாருன்னு தெரியுமா, ஆல்ரெடி வந்துட்டு சினிமாவோட கால் தடம் பதிச்சுட்டேன், நான் அவரு இவருன்னு சொல்லி பேசும்பொழுது அந்த இடத்த ஆங்கரிங் இந்த ஆரியம் பயங்கரமா கோவப்பட்டாரு. இந்த இடம் வந்துட்டு உங்களை கார்னர் பண்றதுக்கான இடம் கிடையாது. நான் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு எந்த டேலண்ட்டுமே இல்லாம நீ பாட்டு இப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் இன்னும் முட்டாள் கிடையாது, நீ தான் முட்டாள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆரி பயங்கர கோவமா வந்துட்டு பேசிட்டு போயிட்டாரு. அந்த இடத்துல எதுவுமே பேச முடியாம அப்படியே திவாகர் உட்காந்துட்டாரு. இதனால வரைக்கும் இன்டர்வியூல போயிட்டு பாதியில இருந்து வந்தா கெத்து நினைச்சிட்டு இருந்தாப்புல, அதே மாதிரி வந்துட்டு வீடியோ போட்டு நான் வந்துட்டு பிபிடி, நான் வந்துட்டு அவன், நான் இவன், நான் பயங்கரமா படிச்சிருக்கேன், நான் அவங்களுக்கு யூக்கல், நான் கலெக்டாயின் பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருந்த இந்த கருப்பட்டி பணியாரம் தமிழா சோலை வச்சு இன்னும் நல்லா தீய வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும். ஏன்னா அங்க இருக்கவங்க கிட்ட இதெல்லாம் முடியுமா? அங்க இருக்கவங்க எல்லாம் வச்சு செய்வாங்க. இடம் பொருள் தெரியாம போய் மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து பயங்கரமா எழுந்து ஓடி போயிருக்காராம் நம்மளுடைய டாக்டர் திவாகர். இங்கெல்லாம் பாதியில எழுந்து வந்தல, அவன் அந்த இடத்துல இருந்து பாதியில எழுந்து வாடா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அங்கெல்லாம் பாதியில எழுந்து வந்தா அதுக்கப்புறம் ரொம்ப கேவலப்படுத்திடுவாங்க. பட் ஆனா டெஃபினட்டா செஞ்சிருப்பாருன்னு தான் தோணுது எனக்கு. ஏன் வச்சுக்கோங்களேன், அப்படி செஞ்சிருந்தா இன்னும் அதிகமா ஃபேம் வரல. அதை பத்தி இன்னொரு 20 வீடியோ போடலாம். நான் அந்த ஷோல இப்படி பேசினேன், அவங்க கட் பண்ணி காட்டல, அவங்க கட் பண்ணி தூக்கிட்டாங்க, நான் நல்ல விதமா பேசினதெல்லாம் எடுத்துட்டாங்க, அப்படி இப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசி அது மூலமா இன்னும் நிறைய வீடியோ போட்டு நம்மளெல்லாம் வெறுப்பேற்றினால இதனாலேயே வந்துட்டு அந்த பணியாரம் அந்த ஷோவை விட்டு பாதியில எழுந்து வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவர் பாதியில எழுந்து வெளியே வந்தாரா, இல்ல முழுக்க அந்த ஷோலயே உட்காந்து பயங்கரமான செருப்படி வாங்கிட்டு வந்தாரா அப்படின்றத ஷோ வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.